இப்போ திரும்ப அவனும் ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதாவது அவனுக்கு என்ன ஃப்ரேம் பண்ணி விட்டுட்டு எப்படியாவது ஒரு வாரை க்ரியேட் பண்ணி உலகத்தில் அடிச்சுக்கிட்டு எல்லாரும் செத்துட்டு போகணும்னு நினைக்கிறானோ. திரும்ப அவனுக்கு என்ன சொல்கிறானுங்கன்னா, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் மணிங்கிறது வந்து எங்கேருந்து வருது அப்படின்னா, இந்த எப்படி சொல்கிறது, பிளாக் மணிங்கிறது கையில் வரும். அதாவது எதுவுமே டிரான்சாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கில் இருக்காது, கையில் கொடுப்பானோ, அதாவது கேஷாக வரும் எல்லாமே. அது எங்கேருந்து வருது அப்படின்னா, இவனுங்க செலவு பண்ணுறதில்ல. மேபி அப்படியே பண்ணாலும் இந்த பினாமி, இவனுங்களுக்கு இந்த இலுமினாட்டி பினாமிலாம், பினாமிஸ் இவனுங்கெல்லாம் தான் பணத்தை சப்ளை பண்ணுறானோ. அவனுங்க வந்து யாருக்கு வேணுமோ கொண்டு போயிட்டு இவனுங்க டேரெக்டாக கொடுக்க மாட்டானுங்க. நீ ஒரு ஆளை சொல்லுவானுங்க, இலுமினாட்டியில் எவனோ ஒருத்தனை சொல்லி அவன்கிட்ட போய் பணம் வாங்கிப்பானுங்க. என் சொந்தக்காரனுங்களுக்கெல்லாம் அப்படி தான். என் சொந்தக்காரன், என் ஃப்ரெண்ட்ஸு, அவன் வந்து என் ஃப்ரெண்ட்ஸு எம்பிஏ படித்தவனுங்கெல்லாம் அவனுக்கு வேணுங்கிற வேலை, வெளிநாட்டுக்கு போயிட்டானோ, எல்லாரும் வேணுங்கிற வேலை வாங்கிக்கிட்டானோ, வீடு வாங்கிட்டானோ, கார் வாங்கிட்டானோ, அவனுங்களுக்கு வேணுங்கிற மாதிரி காசு வாங்கிக்கிட்டானோ. எல்லாருமே இப்போ வந்து ஓரளவுக்கு வெல் செட்டில்டாக இருக்கணும். ஸோ அவனுக்கு என்ன சொல்கிறானுங்க, நான் வந்து இந்த சிஸ்டத்தை கண்டுபிடிச்சிட்டு இப்போ வந்து நான் வந்து ஒரு அவனுங்கள்ட்ட பிளாக் மணி வாங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறானோ. அதாவது நான் வந்து டிரான்சாக்ஷன்லாம், அதாவது என்னோடய ஃபஸ்ட்டு ஒரு 1.5 வருஷத்துக்கு வந்து என்னோடய மொத்த காசே வந்து 30,000 35,000 வச்சு நான் என் குடும்பத்தை ஓட்டிகிட்டு இருந்தேன். இப்போ தான் வந்து 1,00,000 ரூபா, 1,00,000 சொல்ல முடியாது, 80,000 ரூபா வருது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு டாட்டாவில் லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குது, எல்ஐசி போட்டிருக்கேன். ஏன்னா நான் செத்துக்கிட்டு போயிட்டேன்னா என் குடும்பத்துக்கு காசு வேணும்ல, அதனால் அதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அது இல்லாமல் என் பையனுக்கும் ஒரு எல்ஐசி இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கெல்லாம் காசு சேர்த்துக்கணும். அது சேர்த்து வச்சா மட்டும்தான் வருஷத்துக்கு 1,00,000 ரூபா கட்டணும். அது எல்லாத்துக்குமே எல்ஐசி மட்டும்தான் 40,000 ரூபா, கிட்டத்தட்ட 2,40,000 வருஷத்துக்கு நான் கட்டணும். இந்த எல்ஐசி வந்து என் பையனுக்கு போட்டது இந்த வருஷம் தான் போட்டான். ஆனால் இந்த டாடா ஏஜி லைஃப் இன்சூரன்ஸ், இந்த எல்ஐசி இதெல்லாம் வந்து என் கல்யாணத்துக்கு அப்பயே போட்டாச்சு. ஸோ எனக்கு வந்து ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருக்குது அதில். அதுக்குவே வந்து நான் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 2,00,000 ரூபா, 1.5 லட்சம் கிட்டத்தட்ட நான் சேர்க்கணும். ஆனால் எனக்கு வரதே 30,000 ரூபா தான். எனக்கு வேலையும் கிடையாது, எதுவும் கிடையாது. என் குடும்பத்தை பார்க்கணும். நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன். எங்கள் மாமனாரை வேற ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொண்டுட்டதுக்கப்புறம் அவர் டியூஷன் வச்சு தான் எனக்கு கிட்டத்தட்ட அவர் இருந்தப்போ எனக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்தது ஓரளவுக்கு. ஆனால் எங்களுக்குள்ளே நிறைய சண்டை இருந்தது. இப்போ வந்து அவர் இல்லாமல் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. டியூஷனுமே இப்போ பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃப் ஒழுங்காக எடுத்து போன தடவை ரிசல்ட் நல்லா கொடுத்துமே பசங்க வரல. காரணம் இவனோ தான். இந்த மாதிரி வாழ விட மாட்டேங்கிறானோ. நான் வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு உரம் வியாபாரம் பண்ணலான்னு எடுத்தேன். அதையுமே வீணாக்கிட்டானோ. எவன்கிட்ட போய் கேட்டாலும் வேணாங்கிறானுங்க. காரணம் இவனுங்க தான் பிளாக் பண்ணி விட்டுறானோ. அவன்கிட்ட வாங்கினானே ஏதாவது பண்ணிவிடுவோன்னு சொல்லிடுறானோ. என்கிட்ட வாங்க மாட்டேங்கிறானுங்க. அதே மாதிரி நான் எங்கே வேலைக்கு போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணி விட்டுறானோ. எனக்கு மிடில் மேனேஜ்மெண்ட் பாலிட்டிக்ஸாக இருக்குது. நீ வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணணும். நான் போன 2மே சேல்ஸ் வேலை. சேல்ஸில் டார்கெட் இருக்கும். எனக்கு வேணும்னே எனக்கு ஃபைல் வராமல் பண்ணுறானோ. இது மாதிரி என்னை பிடிச்சி டார்ச்சர் மேலே டார்ச்சர் அடிக்கிறானோ. என்னால் முடியல. இப்போ என்ன சொல்கிறானோ, நான் தான் அவனுங்களோட ஹெட்டு, அப்படி இல்லைன்னா நான் ஒரு இலுமினாட்டி, அதாவது நான் ஒரு கே, வேறு எவனோ ஒருத்தன் ஹெட்டு. அவன் வந்து நான் வந்து இலுமினாட்டிங்கிறதுனால எனக்கு மூளை இல்லை, நான் ஒரு கேவே. அதனால் அவனுக்கு சொல்கிறத வந்து நான் அப்படியே ஒப்பிக்கிறேன். இல்லை அவனுக்கு சொன்னதை எழுதி கொடுத்ததை வாசித்து காட்டுறேன் அப்படிங்கிறானோ. அவனுக்கு என்ன சொல்கிறானுங்கன்னா, இங்கேயோ எவனோ ஒருத்தன் உட்காந்துருக்கான், இலுமினாட்டியோட ஹெட்டு, அவன் சொல்கிறத நான் செஞ்சிட்ருக்கேன் அப்படிங்கிறானோ. அவன்கிட்ட நான் பணம் வாங்கிக்கிட்டு, அதாவது கையில் நான் வந்து பிளாக் மணியாக வாங்கிக்கிட்டு பண்ணுறேன் அப்படிங்கிறானோ. என்கிட்ட காசு இல்லை சுத்தமாக. என்கிட்ட பிளாக் மணியே கிடையாது. முதல்ல 1 ரூபா கொடுக்க ஆள் இல்லை. என்கிட்ட இருக்கிற பணத்தை திங்கிறதுக்கு தான் இந்த தேவடியா பயில இருக்கானு தவிர எனக்கு கொடுக்க ஆள் கிடையாது. அதே மாதிரி இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, அவனுக்கு என்ன சொல்கிறானுங்கன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த 2016 ப்ரைம் சாஃப்ட்டில் சேர்ந்ததுலேருந்து எனக்கு பிரச்சனைன்னு நான் சொல்லிகிட்ருக்கேன் வேலையில். ஸோ அவனுக்கு என்ன சொல்கிறானுங்க, இந்த வேலை என்னை எங்கே போனாலும் வேலையில் சேர்த்துக்க மாட்டேங்கிறானுங்க, என்னை வாழ விட மாட்டேங்கிறானுங்க, எனக்கு இது பண்ணுறானுங்க அது பண்ணுறானுங்க அப்படின்னு சொன்னால் மக்கள் நம்ப மாட்டாங்க. ஸோ வந்து நான் வந்து எனக்கு சூனியம் வச்சுட்டாங்க, கடவுள் வந்து வச்சுட்டு இவனுங்களை என்னை என் மேலே ஏவி விட்டார், அப்படி இப்படி நான் கதையை மாற்றுறேன், அப்படி இது ஒரு ரிவர்ஸ் சைக்காலஜி அப்படிங்கிறானுங்க. அதாவது இப்போ நான் வந்து இப்போ இந்த சொல்லும்போதே எனக்கே சிரிப்பு வருது. அதாவது இந்த காலத்தில் வந்து இந்த காலத்தையே மாற்றி தான் வச்சுருக்கானுங்க அவனுங்க. எப்படின்னா, கடவுள் கிடையாது, எல்லாமே விஞ்ஞானம் தான், நாங்கள் சேட்டலைட்லேருந்து பார்க்குறோம், சேட்டலைட்டு எங்ககிட்ட கண்ட்ரோல் இருக்குது, கம்ப்யூட்டர் அது இதுன்னு. அதாவது விஞ்ஞானம் வளர்ந்து தான் இருக்குது. விஞ்ஞானம் வளர்ந்ததுனால எல்லாமே வந்து என்ன சொல்லிட்டானுங்க, குரங்குலேருந்து மனுஷன் வந்துட்டான். டாவின்சியுமே இலுமினாட்டி தான், அந்த புட்ட மாதிரி சொல்லிட்டு விட்டான். கிட்டத்தட்ட சயின்ஸ் மூலமாக, அதாவது குரங்குலேருந்து மனுஷன் வந்தான், மனுஷன் படிப்படியாக இது பண்ணான், அது பண்ணான், இது பண்ணான் அப்படின்னு சொல்லி இப்போ மனுஷங்க வந்து ஒரு இப்படி வாழ்ந்துட்டாங்க அப்படின்னு.
அதாவது ஒரு மொழி உருவாகிறதுக்கே ரொம்ப லேட் ஆகும். அதாவது ஒரு மொழிங்கிறது அதாவது அதை வந்து படிப்படியாக க்ரியேட் பண்ணுறது. அதாவது புதுசாக வார்த்தையை கண்டுபிடிச்சி அதை எல்லாரையும் பேச வச்சு அதை எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்து அது வளர்கிறதுக்கே கிட்டத்தட்ட 1 கோடி வருஷத்துக்கு மேலே ஆகும். ஸோ நம்ம இத்தனை மொழி பேசுகிறோம் இதெல்லாம் வளர்கிறதுக்கு. அது இல்லாமல் நம்ம வந்து எடுத்த உடனே எல்லாத்தையுமே கற்றுக்க மாட்டோம். முதல்ல முட்டையை சாப்பிட்ருப்போம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது சாப்பிட்ருப்போம், என்னது விலங்குகளை அடித்து சாப்பிட்ருப்போம், அப்புறம் அதை நெருப்பில் சுட்டு சாப்பிட்டோம் அப்படிங்கிறாங்க. நெருப்பை கண்டுபிடிச்சாலும் அதில் நெருப்பில் சுட்டு சாப்பிடணுங்கிறது அவனோ கற்றுக் கொடுத்துருக்கான். யார்? கடவுள் தான் கற்றுக் கொடுத்துருக்காரு எல்லாத்தையுமே. எல்லா ரெசிபீஸுமே அதாவது இப்போ பார்த்திங்கன்னா அந்த எவ்வளவோ தாவர வகைகள் இருக்குது, எவ்வளவோ விலங்கு வகைகள் இருக்குது. அதில் குறிப்பிட்ட விலங்குகளை மட்டும்தான் நம்ம சாப்பிட்றோம். சிலது விஷம் உள்ளது, சில செடியெல்லாம் விஷம் உள்ள செடி, சில காயெல்லாம் சாப்பிட மாட்டோம், சில இதெல்லாம் உடம்புக்கு நல்லது. இது எல்லாத்தையுமே எப்படி பிரித்து எல்லாத்தையும் எப்படி இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயம். இப்போ காப்பி கொட்டையே இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன், அது தமிழ்நாட்டில் கிடைக்காது, அது வந்து மலையோர அந்த இதில் தான் இருக்கும். ஸோ அங்கே யாரோ இருந்தவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கன்னா அதுவும் வாய்ப்பு இல்லை. அது வந்து யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னா அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இவனுக்கு என்ன சொல்கிறானுங்க, நான் வந்து ஒரு ரிவர்ஸாக அப்படி அதாவது நான் இந்த கம்பெனிலலாம் என்னை வெளில அனுப்புனாங்க, இது கார்ப்பரேட் பாலிடிக்ஸ் அப்படி இப்படின்னு சொன்னால் மக்கள் நம்ப மாட்டாங்க, ஏதோ இவனுங்களே பண்ணுறானுங்க அதான் இலுமினாட்டி பண்ணிட்டானுங்க அப்படின்னு நினப்பாங்க அப்படின்ட்டு நான் வந்து சேர்த்துக்கிட்டேன்னா என்னத்தை இந்த சூனியம் அப்படிங்கிறத. சூனியத்தில் 2 வகை இருக்குது. அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கிற சூனியம் வந்து பார்த்திங்கன்னா அதை நானும் பார்த்ததில்ல, ஆனால் அதால் பார்க்க முடியும். அதாவது நான் இப்போ பார்த்துட்ருக்கிறத அவனுக்கு சூனியம் வச்சு அவனுங்களால பார்க்க முடியும். ஆனால் இந்த கேரளாவில் வச்சுருக்கிற சூனியம் வந்து இந்த 7 சாக்ராஸையுமே கண்ட்ரோல் பண்ணுறது. அந்த சாக்ராஸை கண்ட்ரோல் பண்ணி என்னை பேச வைக்க முடியும், என்னை பார்க்க வைக்க முடியும், என்னை எழுத வைக்க முடியும். அது மாதிரி அது இன்னும் மோசம். அது 2த்தையுமே சேர்த்து எனக்கு வச்சு என்னை டார்ச்சர் அடிக்கிறானோ. அடிச்சுட்டு நான் வந்து எதுக்கு எடுத்தாலும் உங்கள் முட்டா புண்டை மாதிரி நான் ரிவர்ஸ் சைக்காலஜி ட்ரை பண்ணுறேங்க. நானும் அறிவுகட்ட புண்டை, என்கிட்ட பணமே இல்லைடா தேவடியா. அதுவும் இல்லாமல் என்கிட்ட நானும் அவனோலே 9 நான் தான் அந்த இலுமினாட்டி அதாவது அந்த ஜூஸ் அப்படின்னா நான் ஒரு 9 அப்படிங்கும்போது நான் அந்த 9ஆக இருந்துமே இந்த விஷயத்தெல்லாம் சொல்லலை. இப்போ திடீர்னு வந்து நான் இது எல்லாத்தையுமே சொல்லி நான் ரிவர்ஸ் சைக்காலஜி பண்ணேன் அப்படின்னா நான் என்னை பார்த்தா எவ்வளோ MBA வேறு படிச்சிருந்தேன். என்னை பார்த்தா அவ்வளோ முட்டை புண்டை மாதிரி தேர்தாடா அறிவுகட்ட தாயிலே. நீ ஏதாவது லூசு புண்டை மாதிரி என்கிட்ட வந்து கொஸ்டின் கேட்காதடா குதி. என்னத்தை சொல்கிறது, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. எல்லாரையும் அதாவது இன்னசென்ட்டாக இருக்கிறவங்கள ஃப்ரேம் பண்ணிவிட்டு இந்த அரசியல்வாதிங்க, இந்த டாக்டரு, இந்த வக்கீல், போலீஸ்காரனும், இந்த இலுமினாட்டி குரூப்பில் இருக்க 9 இந்த பேங்க்கில் இருக்கானுங்களே இந்த ஜூஸு இவனுங்கெல்லாம் எங்களை கோத்து விட்டுட்டு எங்கள் எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு அவனுங்க வாழலான்னு பார்க்குறானோ. உண்மை எது நீங்கள் யோசிங்க. மக்கள் முதல்ல யோசிக்கணும், முதல்ல கேட்கணும். எதையுமே சும்மா ஒரு அழிமை கேட்காம 90% மக்கள் இப்படி சாவ போகிறானோ, உலகம் அழிய போகுதுங்கண்ணே. எவனா எதாவது கேட்குறீங்களாடா? ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. கேட்க வந்த நான் தான் முட்டா போதி. உங்களெல்லாம் வந்து கேட்கணும்னு நினச்சேன் பாரு.